easily, right? So these are the things we discussed in the previous class. And most of the cases, the shares, if you want to purchase today, the value will be different. Okay, the value will be different. For example, you want to purchase company X and its share. ரெடியாக கேஷ் கொடுக்கறதாக இருந்தால் சே ஸ்பாட் ரேட் பீங் 100. பட் நான் இப்போ வாங்கல சார், 3 months பிறகு வாங்குறேன், இப்போ ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்து நான் புக் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொன்னால் தென் யூ ஹவ் டு பே இன் ஃபியூச்சர் இல்லையா? அப்போ இதே ஷேர் 3 months லேட்டர் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் செல்லர் என்ன சொல்வார்? சார் 3 monthsல இந்த 100 rupeesக்கு எனக்கு நீங்கள் கேட்குறீங்க, ஓகே நான் வாங்கி விற்கணும் இல்லையா 3 months, அப்போ அதுக்காக ஒரு ஹோல்டிங் காஸ்ட் வரும், அதையும் நீங்கள் சேர்த்து கொடுங்க. நீங்கள் சொன்னதுனால 3 மாதம் இதை நான் விற்காமல் வச்சுருக்கிறேன், அதுக்கு ஒரு காஸ்ட் வரும். அஃப்கோர்ஸ் ஐ எம் வில்லிங் டு செல் அட் 100 டுடே, பட் யூ வாண்ட் த ஷேர் பை த எண்ட் ஆஃப் 3rd month. As you are supposed to get the share only by the end of 3rd month. Now for the 3 months I am holding the shares for you. Give me some share. What happens if I sell 100 rupee share today? Right, for my case I could have invested somewhere and I may get interest also. எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். Is that okay? எவ்வளோன்னு சொல்லுங்கள் சார்? மாதத்துக்கு ₹1 இன்ட்ரெஸ்ட் சார், இப்போ 3 rupees interest. Some other charges, like not only interest, there may be some other charges will also be there. எல்லாத்தையும் சேர்த்து 103 சொல்லுங்க, அப்போ தான் தருவேன்னு சொல்கிறார். கிளியர்? அப்போ இது மைண்டில் வச்சுங்க. பீரியட் 0, பீரியட் 1, பீரியட் 2, பீரியட் 3. இன்னைக்கு 100 rupeesஸாக இருக்கிறது 3 monthsக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன், இன்றைக்கே புக் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொன்னால் த ப்ரைஸ் பீங் 103. சப்போஸ் 2 monthsக்கு பிறகு வாங்குறேன்னு சொன்னால் என்ன வரும்? ஒரு மாதத்துக்கு ₹1 இன்ட்ரெஸ்ட்னா 2 மாதத்துக்கு ₹2. 102 கொடுங்க சார். 1 monthல வாங்கிக்கிறேன்னு சொன்னால் 101. 6 மாதத்தில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா 100.5. இப்போயே வாங்குறீங்கன்னா 100. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஓகே, time increases, then forward price or future price will be higher. The difference between these two, 1 rupees, you know, இது வந்து ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ப்ரீமியம் increases. Duration or time between the spot and the real purchase date decreases, that premium will be decreases. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரேட் இது ஃபியூச்சர் ரேட், எப்போதும் ஃபியூச்சர் ரேட் ஜாஸ்தி இருக்கும். எப்போ? இஃப் த டியூரேஷன் இஸ் மோர், ஆல்மோஸ்ட் 3 months இருந்தால், இன்னும் இதுக்கு எக்ஸ்பைரிக்கு 3 months இருந்தால் எவ்வளோ இருக்கும்? 2 மாதம் தான் இருக்குன்னா ஃபியூச்சர் ரேட்டு அப்படியே குறையும், ஸ்பாட் ரேட்டு என்ன வேணாலும் ஆகலாம் இல்லையா? ஸ்பாட் ரேட் வந்து அன்றாடம் ரேட் சேஞ்ச் ஆகுது, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபியூச்சர் ரேட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த கேப் குறைஞ்சிட்டே வரும். இது வந்து 2 மாதத்தில். அதே சமயத்தில் 1 monthல பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட் வில் பி டிக்ரீசிங் ஸோ மச். அண்ட் அட் 0th point, ஓகே, எக்ஸ்பைரி டேட்டில் இது ரெண்டும் மேட்ச் ஆகிடுங்க. ஓகே, கன்வர்ஜஸ் டு த சேம் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்பொழுதுமே இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இன்றைய மதிப்புக்கும் நாளைக்கு இருக்கிற மதிப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ப்ரீமியம் சொல்லுவோம். அது டைம் கேப்புக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவும் குறையும் அப்படின்னு சொன்னேன். கம்பேரிசன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்லாத்தையும் இஃபெக்டிவாக எல்லாத்தையும் 0th பீரியடில் வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. 0th பீரியடில். ஸோ 100, 101, 102, 103. சார் நாளைக்கு வேணும்னா தரேன், ஒரு ₹3 எக்ஸ்ட்ரா ஆகும் தரீங்களா அப்படின்னு கேட்குறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட வந்து கடன் வாங்கலாம், கடன் வாங்கினா 1/2% இன்ட்ரெஸ்ட், யுவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் பீங் ஒன்லி 0.5%. அப்போ ₹100 கடன் வாங்குங்க, 0.5% இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 months போட்டிங்கன்னா, 0.5% இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 months போட்டிங்கன்னா இட் மே பி ஒன்லி மேட்டர் ஆஃப் ₹1.50. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? borrow 100 and buy the share today, buy spot. இன்னைக்கு வாங்கினீங்கன்னா ₹100 கொடுத்து ஷேரை வாங்கிக்கலாம். repay the
borrowings as per your interest rate being 1.5, 101.5க்கு ரீபேமெண்ட் பண்ணுறீங்க. இடையில என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க, ஃபியூச்சர் சேல் கான்ட்ராக்டை போடுறீங்க. ஃபியூச்சர் சேல் கான்ட்ராக்ட் ஏன்னா இன்றைக்கி ஒரு இந்த ஷேர் ப்ரைஸ் 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன ரேட்டுக்கு போகுது, 103க்கு போகுதா இல்லையா? 103க்கு நீங்கள் கேட்குறீங்களா சார், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணுறார் இவர். யார்? இந்த 0.5% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறவர். ஒரு டென்ஷனும் கிடையாது, கமிட் பண்ணுறார். நான் உங்களுக்கு 103 ரூபாய்க்கு தரேன் சார், விடுங்க, 3 மாதம் தானே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஷேரே கிடையாது. போகிறாரு, 100 ரூபாய் கடன் வாங்குறாரு. அதுக்கு 0.5% பர் மந்த் இன்ட்ரெஸ்ட்டு, 3 மந்த்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து 1.5 ரூபாய் திருப்பி தரணும். அப்போ 100 ரூபாய் வாங்கிட்டு 101 ரூபாய் 50 பைசா தரணும். ஆனால் இடையில வாங்கின பாரோயிங்ஸை வச்சு ஷேரை வாங்கிடுறார். ஷேரை வாங்கின பிறகு இந்த 100 ரூபாய் இதுக்கு கொடுத்துட்டார். ஓகே, வாங்கி வச்சிருக்கிறார் இல்லையா, உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்களே, இந்தாங்க எடுத்துங்க, இந்த ஷேரை கொடுத்துட்டார். அப்படின்னா 3 ரூபாய் அவருக்கு ப்ராஃபிட். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 1 ரூபி 50 பைசே காஸ்ட் ஆர் லாஸ். அல்டிமேட்டாக ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 1.5, ஈஸியாக ப்ராஃபிட்டாக பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட்டில் ஒரு ரேட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, தட் இஸ் ஆக்சுவல் ரேட். பட் அதில் சிமுலேட் பண்ணி பார்க்குறார், தான் இன்ட்ரெஸ்ட் வாங்கி பார்த்தால், கடன் வாங்கி பார்த்தால், இல்லை பே வித்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இதனால் ஏதாவது ப்ராஃபிட் எடுக்க முடியுமான்னு பார்த்தால் அது பேர் ஆர்பிட்ரேஜ். தட் இஸ் கால் ஆர்பிட்ரேஜ். இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே டைம் வேல்யூ ஆஃப் மணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டைம் வேல்யூ ஆஃப் மணி தெரியாமல் இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண முடியாது. இஸ் தட் ஓகே? the material will be circulated to you matter of a week's period. ஒரு நெக்ஸ்ட் வீக்குக்கு மேலே நான் உங்களுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருவேன். அது வரைக்கும் இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா யூ கேன் சிம்பிளி விசிட் சிங்கர் அகாடமி பிளாக் ஸ்பாட். ஓகே, அதில் சிஎம்ஏ யூ கேன் கோ டு சிஎம்ஏ. ஓகே, சிஎம்ஏயில் 2022 சிலபஸ். இது வந்து அப்டேட்டட் கிடையாது, நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். அப்டேட் பண்ணிவிட்டு 1 வீக்கில் நான் கொடுக்குறேன். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் எஸ்எஃப்எம் இல்லையா, குரூப் 3ல் எஸ்எஃப்எம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் சாஃப்ட் காப்பி இருக்கும். ஓகே, சாஃப்ட் காப்பி இதை நீங்கள் இப்போதைக்கு டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த சாப்டருக்குரியதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாங்க. திஸ் இஸ் அவைலபிள். டோன்ட் பிரிண்ட் அவுட் திஸ். அப்படியே பிரிண்ட் அவுட் வேணும்னாலும் நமக்கு தேவையான இந்த சாப்டர் மட்டும், அதாவது நான் இப்போ பார்க்குறது ஃபார்வர்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் சாப்டர், இதை மட்டும் ஒரு 10-15 பேஜ் பிரிண்ட் அவுட் போட்டுங்க, அதுக்கு மேலே தேவை இருக்காது. ஃபுல் மெட்டீரியல் வில் பி சர்க்குலேட்டட் டு யூ through courier. No need to worry about that. Is that okay? In short duration. At least it takes one week time because I'm updating all these things. Okay? So it is available there. நீங்கள் போய் அதை பார்க்கலாம். ஓகே, பட் இதில் இப்போ அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் இதில் இருக்காது. பட் சம்ஸ் எல்லாம் சேமாக இருக்கும். ஸோ யூ கேன் கோ அண்ட் வாட்ச், மீன்ஸ் ரெஃபர் தோஸ் சம்ஸ் ஆல்சோ, ரைட்? அப்பார்ட் ஃப்ரம் தேட், நான் இப்போ என்ன சொன்னேன் உங்களுக்கு, இன்றைக்கி 0வாக இருந்தால் நாளைக்கு இதோட மதிப்பு என்னன்னு சொன்னால் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து மேட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இதை நீங்கள் டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிற சாப்டரில் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க, இல்லை படிச்சிருக்கணும். ஆனால் யூஸ்வலாக என்ன பண்ணியிருக்கிறோம், கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஏன்னா இன்டரில் வந்து ஒரு 1 to 2 மார்க்ஸ் தான் வெயிட்டேஜ், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறோம். பட் இது இல்லாமல் எஃப்எம் கிடையாதுங்க. அப்போ எஃப்எம் உடைய ஃபண்டமெண்டல்ஸு டைம் வேல்யூ ஆஃப் மணி தான். இன் ஆல் த ஆங்கிள் யூ ஹவ் டு ஸ்டடி, ரைட்? ஸோ இதை இன்டரோட சேர்த்து கிளாஸு நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் நடத்தும் போது. ஈவன் இட் இஸ் அவைலபிள் அட் சிஏ ஃபவுண்டேஷன் லெவல். ஓகே, பட் அதுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸ்டாண்ட் பை, நான் ஏற்கனவே வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். எனிபடி ஹூ இஸ் நாட் ஹேவிங் த பேக்ரவுண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன், எஸ்பெஷலி டைம் வேல்யூ ஆஃப் மணி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், annuity method, go and refer that in the free lecture series. It is open to all, anybody can watch. I strongly recommend those who wants to study FM as well as SFM without any trouble to pass the exam. Then of course you need to be master in time value of money. So நான் வந்து படிக்கும்போது டைம் வேல்யூ ஆஃப் மணிக்கு என்னுடைய டீச்சர் 1 month எனக்கு ஸ்பெண்ட் பண்ணார். ஸோ 1 month ஐ ஸ்பெண்ட் ஒன்லி ஃபார் த டைம் வேல்யூ ஆஃப் மணி. பட் ஃபைனல் பேப்பர்லாம் படிக்கிறதுக்கும் இன்டரில் இருக்கக்கூடிய எஃப்எம் படிக்கிறதுக்கும் ஐ ஹார்ட்லி ஸ்பெண்ட் அரௌண்ட் 10 to 15 days. மிச்செல்லாம் கான்செப்ட் தான். ஸோ டைம் வேல்யூ ஆஃப் மணி மட்டும் கொஞ்சம் ஸ்பேர் பண்ணி படிங்க. ஸோ திஸ் இஸ் த செட் ஆஃப் வீடியோஸ் வி ஹேவ். எல்லா வீடியோஸும் ஒரு 5 minutes 3 minutes தான் இருக்கும். ஸோ சிம்ப்ளி யூ கேன் கவர் அப் அண்ட் தேவையானது மட்டும் நோட்ஸ் எடுத்தால் போதும். ஆஸ் யூ ஆர் ஸ்டடிங் அட் யுவர் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் சிஎம்ஏ. இதெல்லாம் பெரிய டீல் கிடையாது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும். பட் ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி படிச்சுட்டே வந்துடலாம்.
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுடைய ஃபார்முலா டெரிவேஷன் இதெல்லாம் சிஎம்ஏ ஃபைனலுக்கு வேண்டுமா? வேணாம். உங்கள் புக்கில் இருக்குமா? இருக்காது. ஆனால் இது வந்து a table like to master your math you need to be master in table. Same way to master FM as well as SFM you have to be master in time value of money. So I request you to study all these videos and if you have any doubt you can ask me. Anyhow இதோடைய சம்மரி மட்டும் நான் இப்போ கைட் பண்ணுறேன். Don't miss. Next class வரதுக்குள்ளார Sunday and Saturday you have time and even Monday also. The next class will be on Tuesday இல்லையா? அதுக்குள்ளார இந்த வீடியோஸ் எல்லாமே கவர் பண்ணிவிடுங்க. If you have any doubt you can ask me by the time. Anyhow இது பற்றின சின்ன briefing கொடுக்குறேன். அதாவது 0, 1, 2, 3 இன்னைக்கு 1000 rupees இருக்கு. applicable rate of interest வந்து 10% ஆக இருந்தால் ஓகே தேர்ட் இயரில் எவ்வளோ இருக்கும், இந்த இடத்துல என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் இதுக்கான ஃபார்முலா வந்து ஓகே இதை பிரின்சிபல்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் பிரின்சிபல். இதை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் திஸ் வில் பி என்னன்னு வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட் இயரை என்னன்னு வச்சுக்கலாம். ஸோ என் பீயிங் 3. என்ன நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க? ஃபியூச்சர் வேல்யூ. அது எஸ்ன்னு வச்சுக்கலாம். சம் வேல்யூன்னு வச்சுக்கலாம். இதுக்கான ஃபார்முலா என்னென்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + I to the power n. So you have to by heart this. Is that okay? இது வந்து compound interest. இதை calculatorல எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய நான் சயின்டிஃபிக் as you are not allowed to use the scientific calculator in your exam for anything for the power. நான் சயின்டிஃபிக் calculator வச்சு இதை எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த 1.1 + I இருக்கு இல்லையா, 1 + I வந்து 10% or 0.1. ஸோ 0.1 to the power n. n அப்படிங்கிறது 3. இது எப்படி பண்ணுறீங்கன்னா 1.1 போடுங்க. ஓகே 1.1 போடுங்க. மல்டிப்ளைடு பை அப்படி ஒரு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு ஈக்குவல் போடுங்க. இது பவர் 2. திரும்பவும் ஈக்குவல் போட்டிங்கன்னா அது பவர் 3. உங்களுடைய நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1.1 போட்டு இன்ட்டு போட்டு ஈக்குவல் போட்டிங்கன்னா பவர் 2. பவர் 3 வேணும்னா இன்னொரு மாதிரி ஈக்குவல் போடுங்க. அப்போ பவர் 10 கண்டுபிடிக்கணும்னு 9 டைம்ஸ் இந்த ஈக்குவல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். அப்படி வரலன்னா கால்குலேட்டர் இந்த மாதிரி வர மாதிரி இருக்கக்கூடிய கால்குலேட்டர் நீங்கள் வாங்கிக்கங்க நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில். அப்பார்ட் ஃப்ரம் தட் கிராண்ட் டோட்டல் பட்டன் இருக்கணும், ஜிடின்னு ஒரு பட்டன் இருக்கணும். அந்த பட்டன் இருக்கான்னு பார்த்து வாங்கிங்க. தட் மே பி மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த எஃப்எம் கால்குலேஷன்ஸ் if you are not allowed to use the scientific calculator. இப்போ கையில் கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், ஆர் யூ ஏபிள் டு கெட் திஸ் ஆர் நாட், ஸோ தட் ஐ கேன் கிவ் த பேஸ் ஆஃப் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். மேக் இட் ஃபாஸ்டர். யாராவது வச்சுருக்கிறீங்களா? எப்போதுமே சயின்டிஃபிக் கால்குலேட்டர் நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரோட என்னுடைய கிளாஸில் உட்காந்துருக்கணும் நீங்கள். யா ஓகே. ஆர் யூ ஏபிள் டு கெட் த ஆன்சர்? 1.331 வரும்னு நினைக்கிறேன். எஸ் ஆர் நோ? ஸோ 1000 into 1.331, the answer being, so here principal should be multiplied. The answer should be 1333. Okay. So இந்த வேல்யூ வந்து 1.33 வரும். அதே சமயத்தில் இது 1333ன்னு தெரியும் சார், 1331ன்னு தெரியும். அப்போ P எவ்வளோன்னு கேட்டால் இந்த ஃபார்முலா உல்டாவை போடலாம். P is equal to S divided by 1 + I to the power n. அல்லது இப்படி கூட போடலாம், S into 1 + I to the power -n. இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் நாங்கள் தனியாக உங்களுக்கு அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிற ஃப்ரீ லெக்சர் சீரீஸில் கொடுத்துருப்பேன். அது எல்லாருமே பார்க்கலாம். எனிபடி கேன் வாட்ச் அண்ட் கெட் யுவர் செல்ஃப் மாஸ்டரி. இதுக்கு பேர் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர். ஓகே. நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க இல்லையா, இன்டரில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் இன்றைக்கி 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, வருஷம் 1000 ரூபா மீன்ஸ் 10,000 ரூபா வருது அப்படின்னு சொன்னாக்கா இன்று அதோடைய மதிப்பு என்ன அப்படின்னா 10,000 இன்ட்டு PE ஃபேக்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிப்பீங்க. தட் சம்மேஷன் ஆஃப் த PE ஃபேக்டர் இஸ் நவ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ பாசிட்டிவாக இருந்தால் அந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணலான்னு படிப்பீங்க. அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் இன் யுவர் ஃபைனல் ஆல்சோ அட்வான்ஸ் லெவல்.
Anyhow, இதுதான் லாஜிக். This present value you are going to use the path 1. Now, இது மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு வருங்க. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி வரும், இல்லைன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், இதே ஃபார்முலா, அதாவது இந்த எஸ் டிவைடட் பை 1 + i இருக்கு இல்லையா, அதை 1 டிவைடட் பை 1 + i, ஓகே, 1 + i 0.1 to the power 3, அதுக்கப்புறம் எஸ் தனியாக எடுங்க. இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டீங்க, அது பேர் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ நோ தட் இட் இஸ் 1331 இல்லையா? அப்போ 1331 இன்ட்டு 1 டிவைடட் பை 1 + i to the power 3. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால், உங்களுடைய நான் சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் 1 டிவைடட் பை 1 + i போட்டு ஈக்குவல் போட்டிங்கன்னா, இது 1 டிவைடட் பை 1 + i to the power 1. இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். 3 முறை ப்ரெஸ் பண்ணி பாருங்க. 1 டிவைடட் பை 1 + i போட்டு ஈக்குவல் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, யா அஃப்கோர்ஸ், கமான் ட்ரை. 751, 0.751 will be the answer. S here being 1331. இப்போ ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த 1000 கிடைச்சிச்சு. ஸோ you'll get the 1000 rupees. Okay, 1331 into 0.751. So the final answer being 999.58, rounding of errors வருது. ஸோ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது ப்ரெசன்ட் வேல்யூ. Is that okay? Number 1. Number 2. Second set. இது கிளியரப்பா? காப்பி பண்ணிக்கங்க. இது டீட்டெயிலாக இதில் இருக்குன்னா ஃப்ரீ லெக்சர்ஸில் இருக்குது. அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு பி டாட் அட் யுவர் ஃபைனல் லெவல். அது தேவை இருக்காது. பட் தெரிஞ்சால் பெட்டர் அப்படிங்கிறனால கைட் பண்ணியிருக்கிறேன். ஒரு முறை உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். பயங்கர டீட்டெயிலாக இருக்கும். கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸுக்கு அதான் யூஸ் ஆகும். ஃபினிஷ் ஆஃப் காப்பிங் அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் மீ. ஃபார்முலா தான். S is equal to 1 P into 1 + i to the power n தான். அதே சமயத்தில் P கண்டுபிடிக்கணும்னா S into or S divided by 1 + i to the power n தான். ஆனால் இந்த I அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. ஹாஃப் இயர்லி காம்பவுண்டிங்னா 10% per half year அப்படின்னா 5%. So the I is equal to rate of interest divided by number of rest periods in a year. அது எம்னு சொல்லலாம். M is nothing but number of rest periods. Rest periodsனா கேப். எத்தனை முறை வரும் ஒரு வருஷத்தில்? 2 half year வரும். ஓகே, ஸோ அப்படின்னா 0.1 டிவைடட் பை 2 டைம்ஸ்னா 0.05. அதே மாதிரி பவர் n கிடையாது, n இன்ட்டு எம். 3 வருஷம்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 2 half yearனா 3 வருஷத்தில் 6 half years இருக்கும். அதனால் 3 into 2 போட்டிங்கன்னா 6 வந்துடும். அதுவே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு குவார்ட்டர்லின்னு இருந்தால் என்ன வரும்? குவார்ட்டர்லி அப்படின்னா S is equal to P into 1 + i, அது மாற போகிறதுல to the power n. இப்போ இந்த I வந்து என்னவா மாறிடும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை எம். எம்ங்கிறது நம்பர் ஆஃப் ரெஸ்ட் பீரியட்ஸ். குவார்ட்டர்லி ஒன்ஸ்னா இன் இயர் யூ ஹேவ் 4 quarters. அப்படின்னா 12 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா 3%. 3 இன்ட்டு ஒரு வருஷத்துக்கு 4 quartersன்னு சொன்னால் டு த பவர் வந்து 12 போடணும். 3 into 4 வேர் m is equal to 4. சப்போஸ் மந்த்லின்னு இருந்தால் எப்படி வரும்? த சேம் வே if it is being the monthly one. Sorry, மந்த்லியாக இருந்தால் S is equal to P into 1 + i to the power n. மந்த்னா ஒரு மாதத்துக்கு எத்தனை மந்த் இருக்குது? 12 months இருக்குது. அதனால் i by 12. m வந்து இந்த இடத்துல 12ங்க. n and m. So m is equal to 12 here. Is that clear? So there will not be any confusions over these things. ஸோ வருஷத்துக்கு 10%, பட் அரை வருஷத்துக்கு ஒரு முறை பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் 5% கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். திஸ் இஸ் சுப்பீரியர் தென் தி இயர்லி காம்பவுண்டிங். ஏன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை இன்ட்ரெஸ்ட்டு, அந்த 6 மாதத்துக்கு கிடச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னொரு 6 மாதம் இன்ட்ரெஸ்ட் வரும்போது ஜாஸ்தி தான் வரும்.
Shorter the rest period, more is the beneficial. Right. Now suppose daily compounding இருந்தா என்ன சார் வரும்? Daily compounding or continuous compounding. Daily compounding இருந்தால் S is equal to P into 1 plus I by M. ஒரே ஃபார்முலாவை மாத்திரம் இப்ப to the power N into M. ஹாஃப் இயர்லி காம்பவுண்டிங் அரை நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் திரும்ப தருவேன் அப்படின்னா இன்னும் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி இருக்கும். 0.1 இருக்குது, 10%னா 0.1. நம்பர் ஆஃப் ரெஸ்ட் பீரியட்ஸ் இஃப் இட் இஸ் பீங் த டெய்லி காம்பவுண்டிங் சொன்னால் 0.1 டிவைட் பை 365 டிவைட் பண்ணோம். ஹாஃப் இயர்லினா சார் ஹாஃப் டேனா ஒரு வருஷத்துக்கு 730 days. எவ்ரி 6ன்னு சொன்னால் விடிஞ்சு போயிடும் இல்லையா? அப்படி வந்தால் அது பேர் கண்டினியூஸ் காம்பவுண்டிங். At our SFM case, most of the cases we are going to use this format. அப்படி வரும்போது இந்த S எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொன்னாக்க P into e to the power IT. e to the power IT. Rate of interest into term. So I am explaining this concept here. This is all about to find out the future value of any amount. Sir, present value எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? Present value is equal to S into e to the power minus IT. இங்கே மைனஸ் போட்டோம்னா அது டினாமினேட்டரில் வந்த மாதிரி வந்துடும். இது present value. கண்டினியூஸ் காம்பவுண்டுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோங்க. Why don't we use this, sir? Of course you can use I divided by 3 730 போட்டு to the power வந்து 5 yearsனா 5 into 730 போட்டு அதை பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ட்டு போட்டு ஈக்குவல் போட்டிங்கன்னா விடிஞ்சிரும். எக்ஸாமில் பெல் அடிச்சு வீட்டுக்கு வந்துடுவீங்க. அதனால் we have been given this formula here. Yeah, of course, out of your interest, I too had some referrals over how we can use that E. அந்த ஈங்கிற டேர்ம் ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரெஃபரன்ஸ்லாம் படித்து வச்சேன். பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் அட் யுவர் லெவல். You can just memorize this one and understand how to use this. Now, here what is called E, sir? E அப்படின்னா என்ன அர்த்தம்னா it's a constant number. E is a constant number. Is that okay? எப்படி பைன்னு சொன்னால் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். What is the value for the pi? Come on. What is the value for pi? What is the value for pi? Any idea? பையோட வேல்யூ எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? So 22 power 7. Now the question is that 22 power 7 is correct? Any idea? அது அப்ராக்சிமேட் நம்பரா இல்லை எக்ஸாக்ட் நம்பரா? பைக்குடைய வேல்யூ 22 power 7 எக்ஸாக்ட் வேல்யூவா அல்லது ரஃப் இன்ஃபர்மேஷனா? பையெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் த ஆர்ட். எனிஹவ் பை வந்து 22 power 7 அப்படிங்கிறது ஒரு ரஃப் இன்ஃபர்மேஷன், ரஃப் நம்பர். எக்ஸாக்ட் நம்பர் பைக்கு இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகே, அது பாட்டு போயிட்டே இருக்கு இன்ஃபினைட் பீரியடுக்கு, ரைட்? ஸோ அது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா சர்க்கிளுக்கு இந்த ரேடியஸு ஏரியாலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பை யூஸ் பண்ணுறோம். இந்த பை எப்படி வந்துச்சு சர்க்கிள் அப்படின்னு சொன்னாக்க சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர். இதுதான் பைப்பா, இதுதான் பை. எப்படிப்பட்ட சர்க்கிளாக இருந்தாலும் சரி, அதாவது சின்ன சர்க்கிளாக இருந்தாலும் சரி, பெரிய சர்க்கிளாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய சர்க்கிளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சர்க்கிள் போட்டாலும் இதில் ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்குது. அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர் போட்டிங்கன்னா that value seems to be unimaginable ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். அதுக்கு என்ன சொல்லிட்டாங்க? பைன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க 22 power 7. So that hereafter to calculate the circumferences or area, this pi number 22 power 7 அப்படிங்கிற அப்ராக்சிமேட் நம்பர் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் சர்க்கம்ஃபரன்ஸ்? 2 pi r. 2 pi r. இப்போ r வந்து 7ஆக இருந்துச்சுன்னா வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொன்னால் 2 இன்ட்டு பை வந்து 22 power 7 இன்ட்டு r வந்து 7. ஸோ 44 will be the answer. அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 44ஆக இருக்கும். அப்போ டயாமீட்டர் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக மிட் பாயிண்டில் மிட் செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு லைன். அதர்வைஸ் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2r. ஓகே, ஸோ இது ஒரு 7, இது ஒரு 7 இல்லையா? அப்போ 14. அப்போ
diameter is equal to 14. ஓகே 2r 2 into r வந்து 7, ரேடியஸ் வந்து 7. இது நீங்கள் மெஷர் பண்ணிடலாம் இல்லையா? இந்த சர்க்கிளை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? நீங்கள் சர்க்கிளை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக நூலை வச்சு அளந்து அந்த காலத்தில் அதை கண்டுபிடிச்சாங்க. இங்கேருந்து இங்கே நூலை பிடிப்பாங்க, அப்படியே வச்சு அதுக்கப்புறம் நூலை ஸ்ட்ரைட்டன் பண்ணி அளந்து பார்ப்பாங்க. தட்ஸ் வாஸ் த ஃபார்மேட் earlier they had. அதுக்கப்புறம் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் போட்டாங்க, டயாமீட்டர் இடையில எக்ஸாக்டாக போட்டு இதையும் கண்டுபிடிச்சாங்க. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர் போட்டிங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்குதுங்க. அந்த நம்பர் என்னென்னா 44/14 இஸ் ஈக்குவல் டு 22/7. இதெல்லாம் ரஃப் நம்பராக நம்ம வச்சுருக்கோம். திஸ் இஸ் கால் பை. இது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி கான்ஸ்டண்ட்டாக இதே நம்பர் தான் இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் போகும்போது இதை காட்டிலும் பெருசாக ஒரு சர்க்கிள் இருக்குது, இதோடைய ரேடியஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு 35 இருக்குது. வாட் இஸ் த சர்க்கம்ஃபரன்சஸ் அப்படின்னு கேட்டாக்க டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, 2πr அப்படின்னு ஃபார்முலா வச்சுக்கிட்டாங்க. 2 இன்ட்டு பைங்கிற கான்ஸ்டன்ட் நம்பர் 22/7 இன்ட்டு ஆர் வந்து 35ன்னு போட்டுக்கிட்டாங்க. ஸோ 5 டைம்ஸ். ஓகே, ஸோ த வேல்யூ பீயிங் 220. அப்போ இந்த நம்பர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் யூஸ் பண்ணுறாங்க. we have lots of constants in mathematics anyhow, we are not going to worry about those things here. It's for the extra learning. Now you just see இதுதான் E, இதுதான் E. ஓகே, ஸோ ஈயோடைய வேல்யூ என்ன இருக்குது, 2.71828. நீங்கள் ஒரு 4 டிஜிட் இல்லை 5 டிஜிட் வரைக்கும் எடுத்துக்கலாம். 2.7182 அல்லது 4 டிஜிட், ரொம்ப சிம்பிளான ஞாபகம் வச்சுக்கலாம். 71 82, 7க்கு அப்புறம் 8, 1க்கு அப்புறம் 2, 2.7182. திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் நம்பர் ஃபார் த இ, கான்ஸ்டன்ட் நம்பர் ஃபார் தி இ. ஸோ ஈயோடைய வேல்யூ என்ன இருக்குது இந்த இடத்துல, இ இஸ் ஈக்குவல் டு 2.7182 திரும்ப 8. இதுதான் நம்பருங்க. இஸ் தட் ஓகே? யூ கேன் யூஸ் ஆல் த பிளேசஸ் டு கெட் த ஆன்சர்ஸ் ஈஸிலி. ஓகே, for example, principal is equal to 1000, rate of interest is equal to 10%, number of period is equal to 2 years. What is the sum? Provided continuous compound. என்னது continuous compounding. அப்போ continuous compoundingனா s is equal to p into e to the power it. p value being 1000, e to the power I வந்து 0.1, t வந்து 2, otherwise 1000, e வந்து எவ்வளோ 2.71828 to the power 0.2. அப்போ 1000 into, let me finish up this value first of all. Again, நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு எகெயின் ஷார்ட்கட் நான் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய ஃப்ரீ லெக்சர்ஸில் போய் பார்க்கலாம். இதெல்லாமே ஆட் அண்ட் டம் எக்ஸ்ட்ரா லேர்னிங் மெத்தடில் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கிறதெல்லாம் நான் வீடியோவை போட்டேன். எப்போ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், மறந்தாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்குறேன். அஃப்கோர்ஸ் அது அவ்வளோ எக்ஸாமுக்கு தேவை இருக்காது. எல்லாமே டேட்டா உங்களுக்கு கொஷின்ஸில் இதோடைய வேல்யூலாம் கொடுத்துருவாங்க. கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது, யூஸ்வலாக கொடுத்துருவாங்க, இன்னும் நீட்டு ஒரே போட்டு கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பெட்டராக அப்படிங்கிறதுக்காக வீடியோவை போட்டிருக்கிறேன். இப்போ இதை லெட்ஸ் சி, இதோடைய பவர் வந்து 0.2 போடணும் இல்லையா, இதுதான் ஈயோடைய வேல்யூன்னு சொல்லிட்டேன். இதோடைய பவர் வந்து இங்கே இருக்குது, எக்ஸ் டு த பவர். பட் அஃப்கோர்ஸ் நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் பவர் இருக்காது. பவர் இல்லைன்னா என்ன பண்ணுறது, கொஷின்ஸில் கொடுத்துருவாங்க. பட் அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறேன். பவர் 0.2 போட்டிங்கன்னா 1.2214 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1.2214. If I multiply with 1000, so the value being 1221.4. This is the future value. Is that clear? இதே காம்பவுண்ட் அமௌண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, இயர்லி காம்பவுண்டிங்காக இருந்தால் 1000, மொதல் வருஷம் இன்ட்ரெஸ்ட்டு ஃபஸ்ட் இயருக்கு 100 rupees கிடச்சிருக்கும், 1100. ரெண்டாவது வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டு இதுக்கு ஒரு 10%, 110, ஸோ 1210 கிடச்சிருக்கும். எப்பொழுதுமே இதை காட்டிலும் இது பெட்டராக இருக்கும். என்ன காரணம், பர் டே இன்ட்ரெஸ்ட் போட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு போகும்போது ஜஸ்ட் கட்டாயமாக வேல்யூ ஜாஸ்தி தான் இருக்குங்க. இஸ் தட் ஓகே? இது வந்து இயர்லி காம்பவுண்டிங், இது கண்டினியூஸ் காம்பவுண்டிங். கண்டினியூஸ் காம்பவுண்டிங் வில் பி மச் பெட்டர். ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போகும்போது ஜாஸ்தி தான் வருது. உங்களுக்கு எக்ஸாமில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே, ஒன் செகண்ட்.
ஸோ தேர் வில் பி a டேபிள். இந்த மாதிரி உங்களுக்கு டேபிள் கொடுத்துருவாங்க. அதாவது e பவர் x டேபிள். யூ மே பி கிவன் த டேபிள் ஆர் டேபிள் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் வேல்யூஸை கொடுத்துருவாங்க. ஓகே, யூ மே பி கிவன் த டேபிள் ஹியர். இப்போ ஆன்லைனில் டேபிளே போகிறதில்ல, எல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க டேட்டாவே ஆன்சரை. அதனால் அந்த டேபிள்லாம் கொடுக்குறதில்ல இப்போ. ஸோ யூ லீஸ்ட் பாதர் அபவுட் தட். இப்போ சிங்கர் அகாடமியில் சாஃப்ட் காப்பி இங்கே இருக்குது. ஒன் செகண்ட். இது வந்து இன்டருக்குரியன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட். யா, so the table may be given. Okay, அப்போ அந்த டேபிள் வந்து இந்த வேல்யூ நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். லெட்ஸ் see here. This is present value annuity. இது e to the power x. இப்போ நம்ம இங்கே கால்குலேட் பண்ணோம் இல்லையா, இதோட வேல்யூ வந்து இது e to the power 0.2. அப்போ இந்த மாதிரி டேபிள் கொடுத்துருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 0.2 எக்ஸ் வந்து அந்த e to the power எக்ஸுங்கிறத நம்ம என்னென்னு யூஸ் பண்ணுறோம், ஐடின்னு யூஸ் பண்ணுறேன். ஐ வந்து 0.1 இன்ட்டு பீரியட் பீங் 2 0.2. ஸோ 0.2 இங்கே வருது, 0.2 மட்டும். 0.22ன்னு சொன்னால் நீங்கள் இதை எடுத்துருப்பீங்க, 0.20 தானே. அப்போ 0.2 இதுவும் 0 இதுவும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் இது 1.2214. ஸோ 1.2214 வந்துருச்சா இல்லையா? ஸோ எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் e to the power this எக்ஸ் இது இந்த நம்பர்னு சொன்னால் அந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணால் போதும், ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும். இருந்தாலும் ஒரு முறை கம்ப்ளீட்டாக ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஈவன் மொபைலில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், யூ கேன் சி தட். இதுவே உல்டாவை பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் பி? I being 10%, N being 2 years, S is 1221. So from this question we are sure that P should be 1000 நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை நான் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறேன். P is equal to S into e to the power minus IT. Minus IT. Is that okay? அப்போ S வந்து 1221.4 into E வந்து 2.71828 to the power minus 0.2. I வரும்போது 10%, T வந்து 2 years அப்படின்னா 0.1 into 2.2. So I am going to apply this one here. அதாவது ஈயோட வேல்யூ இது நமக்கு தெரியும். ஈயை ப்ரெஸ் பண்ண உடனே டேட்டா வேல்யூ கிடைச்சிச்சு. டு த பவர் வந்து என்னது 0.2 பட் மைனஸ் சிம்பிள் அந்த சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, -2 போட்டிங்கன்னா the value being 0.8187. ஓகே, 0. ஓகே, 1221.4 into 0.8187. 0.8187. ஓகே, எத்தனை டிஜிட் வரைக்கும் எடுத்துக்கலாம்? 873 வரைக்கும் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். 5 digits. Now I am going to multiply these two. இந்த நம்பரை 1221.4 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா you get 999.997. அப்போ 2 டிஜிட்டில் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது you get 1000 rupees. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இது வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கும்
ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் எல்லாமே 1 மந்த் 2 மந்த்ஸ் தான் இருக்கும். அப்போ வந்து கண்டினியூஸ் காம்பவுண்டிங்கான இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு e⁻x கால்குலேட் பண்ணுறதுக்கான நம்பர்ஸை கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணால் போதும். அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க என்ன சார் பண்ணலாம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணி போடுங்க. the answer will not be accurate but closer to the continuous compounding நமக்கு இருக்கும். so you no need to bother about that. so that format also ஒரு 2 மாதம் 3 மாதம் சொன்னால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் மோரார்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், டெய்லி காம்பனண்ட்டும். ஸோ இப்போ நான் செம்ம போடும்போது எல்லாமே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா e⁻xt அப்படிங்கிறது ஃபார்மேட்டை யூஸ் பண்ண போகிறதுல ஆஸ் இட் டேக்ஸ் டைம் நம்ம அதுக்கு பதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு கால்குலேட் பண்ணி முடிச்சிடுறோம். இதுக்கும் அதுக்கும் வேல்யூ மைன்யூட் டிஃபரன்ஸ் இருக்கும். யூ நோ நீட் டு பாதர் அபவுட் தட். In your examination point of view also, if the continuous compounding details is not given, you can simply use the simple interest. Compound interest for monthly or half month. அது போட்டிங்கன்னா கொஞ்சம் accurate answer வந்துடும். அதை போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பட் யூ நோ நீட் டு ஒரி அபவுட் தட். e⁻x கட்டாயமாக கொஷினில் இருக்கும். Refer the past year's question papers and find that there will be lots of answers with this is available in your exams, right? Come on, make note of it. This one, continuous compounding உடைய லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ₹1,500 மாறி இருக்கு. applicable discounting factor or interest rate being 10%. now நீங்கள் ₹1000 இன்னைக்கு போட்டீங்க, 3 வருஷம் முடியல, ₹1,500 கிடைச்சிருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10% சொன்னால் இஸ் இட் ஒர்த் இன்வெஸ்ட்மெண்ட்? assume this is being the cash outflow, this is being cash inflow. ₹1000 போட்டீங்க, ₹1,500 வருது, ஒர்த் இன்வெஸ்ட்மெண்ட்டா? where there is interest of 10% சொன்னால் நீங்கள் என்பிவி படிச்சிருப்பீங்க, net present value, right? so present value of cash inflow எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1500 into 1 plus I to the power minus n, அதாவது 3 இல்லையா? ஸோ அப்போ என்ன வேல்யூ வருது? come on, answer me. 1.1 to the power minus 3 to the power minus 3. நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் என்ன பண்ணி ஆகணும்? 1.1 இன்ட்டு போட்டு ஈக்குவல் 3 முறை ப்ரெஸ் பண்ணி ஆகணும், அவ்வளோதான். அது டினாமினேட்டரில் வந்துடும். 0.7513 இன்ட்டு போட்டிங்கன்னா டினாமினேட்டரில் போடணும், அல்லது டினாமினேட்டர்லேயே போடலாம். 1/1 plus I ஈக்குவல் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வந்துடும். இன்ட்டு 1500, this value being 1126. is that okay? 27, okay, 27 round up பண்ணிக்கிறேன். 1127 minus cash outflow or present value of cash outflow. அதாவது 0th பீரியட்ல. சார் 0th பீரியட்ல தான் சார் 1000 இருக்கு. அப்படியே அப்போ டேட்டா சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. யுவர் NPV being 127. அப்போ எல்லாத்தையும் நீங்கள் எங்கே கொண்டு வந்துடுறீங்க? இங்கே கொண்டு வந்து கம்பேர் பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கு பதிலாக கேன் வி ஹேவ் திஸ் பிளேஸ் டு கம்பேர்? அப்படி பண்ண வருமா? வரும். அதாவது இதை இங்கே கொண்டு வாங்க, இதை இங்கே கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த டேட்டை வச்சு கம்பேர் பண்ணுங்க, யூ வில் கெட் ஸ்டில் த சேம் ஆன்சர். ஸோ present value of cash inflow bringing to first year end அப்படின்னா 1500 into இங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு 2 வருஷம் தானே இருக்குது, 1 plus I to the power minus 2. ஸோ இதுக்கான வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1.1 to the power minus 2, okay, minus 2, 0.82644 into 1500. yeah, this value being 1240. 239.67 1240 round up பண்ணிக்கிறேன். minus present value of cash outflow எப்போ கொண்டு வரணும்? ஃபர்ஸ்ட் இயர் எண்டு. இங்கே நமக்கு என்ன இருக்குது? 1000 அப்படிங்கிறது 0th பீரியட்ல இருக்குங்க. 1 இயர் பிறகு என்ன அப்படி சொன்னாக்க இன்ட்டு 1 plus ஐங்க. I being 10%, அப்போ 1.1, so 1110. so the ultimate value being 130. is that okay? பட் எல்லாமே 0th பீரியட் கொண்டு வரணும். 0th பீரியட் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. அப்போ 130ங்கிறது ஃபர்ஸ்ட் இயர் எண்டில் இருக்குது. அப்போ இது 0th பீரியட் கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்?
0th பீரியட் கொண்டு வரது. இது வந்து எப்போ ஃபர்ஸ்ட் இயர் எண்ட், எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் எண்ட். 0th பீரியட் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணோம், 130 இன்ட்டு எகெயின் பிவி ஃபேக்டர் 1 + i to the power minus n. n வந்து 1 இயர் தானே பாருக்கு 1. ஓகே, ஸோ அப்போ 130 டிவைடட் பை 1.1 போட்டிங்கன்னா 1.1 ஒரே ஒரு நம்பர் தானே, அப்போ டேட்டா இது பண்ணிக்கலாம். 130 தானே இருக்கு. ஓகே, 130 டிவைடட் பை இது வந்து 1100. ஓகே, ஐ மேட் a mistake, calculation mistake, right. இது 1100. அப்போ அல்டிமேட் வேல்யூ பீங் 130, 140 இருக்கு. சாரி, திஸ் இஸ் 140. now 0th பீரியட் வரும்போது 140 present வேல்யூ கொண்டு வர போறீங்க. ஓகே, இன்ட்டு 1 + i to the power minus 1 minus n. ஓகே, one second. Yeah, so 140, very good. So 140 divided by 1.1, yeah, thank you. 127. You get the same answer here. அப்போ நீங்கள் எப்போ வேணாலும் அந்த பீரியடை மேட்ச் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் அந்த பீரியடை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். சார் நான் வந்து இந்த பீரியட் வச்சு பார்க்கலாமா சார்? தேர்ட் இயர் செகண்ட் இயர் வச்சு பார்க்கலாம். தேர்ட் இயர் வச்சு பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தேர்ட் இயர் வச்சு பார்க்க போகிறேன். ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர். சார் தேர்ட் இயரில் தான் சார் 1500 இருக்குது. ஆமாம், அதெல்லாம் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட் ஃப்ளோ அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் இயர். ஆனால் இங்கே கேஷ் அவுட் ஃப்ளோ 0th பீரியடில் இருக்குது அப்படின்னா தேர்ட் இயர் எண்டில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 1000 தேர்ட் இயர் எண்டு வேல்யூனா ஃபியூச்சர் வேல்யூ கொண்டு போகணுமா இல்லையா? ஸோ அதனால் 1 + i to the power n, அந்த 3 years கொண்டு போக போகிறீங்க. இந்த i வந்து 0.1 அப்படின்னு வச்சுருக்கிறேன். அப்போ 1.1 to the power 3. ஓகே, இந்த வேல்யூ பீங் 1331 into 1000. So the value being 1331. Now the profit is 169. This is the profit by the end of third year. Sir, current year கொண்டு வரலாமா சார்? 0th period what is the profit or NPV at 0th period சார்? அப்படின்னா அது 3வது இயரில் இருக்கிறதுனால கரண்ட் இயர் கொண்டு வரதுக்கு இன்ட்டு 1 + i to the power minus ப்ரெசன்ட் வேல்யூ கொண்டு வரதா இருந்தால் டிவைடட் பை 1 + i போடலாம், இல்லைன்னா இன்ட்டு 1 + i to the power minus n போடலாம். ஸோ அப்போ மைனஸ் n வரும்போது என்ன வருது? 1.1 to the power 3 but not positive, negative value. So 1.1 to the power -3 போட்டேன். 0.7513 வருது இன்ட்டு 169 வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா by the time also the value being 127. ஓகே, ஸோ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் சார் இந்த இடத்துல ஃபியூச்சர் கொண்டு போனீங்க, இங்கே ப்ரெசென்ட் கொண்டு வந்துட்டீங்க, இங்கே வந்து ப்ரெசென்ட் கொண்டு வரேன், இங்கே ப்ரெசென்ட் கொண்டு வரேன், இங்கே கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஏன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை? இதை ப்ரெசென்ட் கொண்டு வந்துட்டோம். இல்லை, எல்லாத்துக்கும் நான் ஃபியூச்சர் கொண்டு போயிட்டேன். ஃபியூச்சர் கொண்டு போயிட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாமா அப்படின்னா கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது 0th பீரியடோட என்பிவி, இது தேர்ட் இயரோட என்பிவி. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஒரே பீரியடில் இருந்தால் தான் கம்பேர் பண்ண முடியும். அதனால் சில இதை நான் நாளைக்கு இருக்கிற வேல்யூக்கு என்னன்னு கண்டுபிடிப்பேன், சில இதை இன்றைக்கி அதோடைய மதிப்பு என்னவாக இருக்குன்னு கண்டுபிடிப்பேன். நாளைக்கு இருக்கிற வேல்யூ என்னன்னு சொன்னால் ஃபியூச்சர் வேல்யூ, இன்றைக்கி என்ன வேல்யூன்னு சொன்னால் ப்ரெசென்ட் வேல்யூ. இதனால் இன்டர்சேஞ்ச் பண்ணி நான் கேல்குலேட் பண்ணுவேன். யூ டோன்ட் பாதர் அபவுட் தட். சப்சிக்வெண்ட்டாக சில லெக்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3வது மாதத்தில் இந்த வேல்யூ இருக்குது, இன்றைக்கி என்ன வேல்யூ இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது ஏன் சார் இந்த இடத்துல 3 பீரியட் எடுத்துக்கிட்டீங்க, 2 பீரியட் எடுத்துக்கிட்டீங்க, ஏன் சார் இந்த இடத்துல ஒரே ஒரு வருஷம் தான் எடுத்துருக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் இங்கே தான் இருக்குது. என்னது? எந்த டேட்டில் இருக்க அந்த பேமெண்ட் எந்த டேட்டோட கம்பேர் பண்ண போகிறோமோ அந்த டேட்டுக்கு. அப்போ 0th பீரியடில் இருந்தால் 3வது வருஷம்னா 3 வருஷம், 1வது வருஷம் இருந்தால் 3வது வருஷத்தில் என்ன வேல்யூன்னு சொன்னால் 2 வருஷம் எடுப்பேன். இந்த 2 வருஷம் எடுக்கும்போது ஃபியூச்சர் வேல்யூ எடுப்பேன். அதுக்கு பதிலாக 0th பீரியடில் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இதை வந்து ப்ரெசென்ட் வேல்யூ எடுப்பேன். ஸோ அந்த ஃபியூச்சர் வேல்யூவா ப்ரெசென்ட் வேல்யூவாங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு சின்ன லாஜிக் தான் இங்கே டீச் பண்ணியிருக்கிறேன். Most of the students are raising these types of questions only. That's why I have given the separate video for this one, right? Come on, make note of it.
ஸ்பாட் ரேட் 100, ஃபியூச்சர் ரேட் என்ன? ஃபியூச்சர் ரேட் என்ன? ஸ்பாட் ரேட் எவ்வளோ? 100. ஃபியூச்சர் ரேட் எனக்கு இப்போ வாங்குறதா இருந்தால் 100 ரூபா கொடுங்கன்றார் சார். 3 மாதம் ஆகும். அப்படியா? 3 மாதத்துலன்னா எனக்கு செலவாகுதே. அப்போ அந்த செலவு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் 10%. உங்களுக்கு F3 வேணும். F3 வேணும். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க? 100 ருபீஸு ப்ளஸ் அந்த 3 மாதத்துக்குரிய இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். 3 months இன்ட்ரெஸ்ட். ஓகே, 12% வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதத்துக்கு 1%, 3 மாதத்துக்கு 3 ரூபா சேர்த்து 103 கொடுங்கன்னு கேட்பேன். பட் இடையில உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்தில் ஒரு 2 ரூபா டிவிடெண்ட் தரான். அப்போ வருமானம் தானே சார். சார் நான் இப்போ வாங்கியிருந்தேன் எனக்கு டிவிடெண்ட் கிடச்சிருக்குங்களா? ஆமாம் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வாங்கினா 100 ரூபா 3 மாதத்துக்கு அப்புறம் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 months 3 ரூபா சேர்த்து கொடுங்க. டிவிடெண்ட் வருதே. ஆமாம், டிவிடெண்ட்டு 2 ரூபா. டிவிடெண்ட்டு 2 ரூபா. ஆனால் இந்த டிவிடெண்ட் எப்போ வருது? 1 monthல வந்துடுது. ஓகே, 0, 1, 2, 3. ஸ்பாட் ரேட் 100, இது காஸ்ட். பட் வச்சிருக்கிறவருக்கு டிவிடெண்ட் வந்து இன்கம். அது எவ்வளோ இருக்குது? 2 ரூபா. ஆனால் இந்த 2 ரூபா வந்து எப்போ கிடைக்கும்? ஃபஸ்ட்டு மந்தில் கிடைக்குது. நான் வந்து ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன்னா அந்த எந்த டேட்டுக்குரியது? 3rd மந்தில் உள்ளது தானே. இந்த டேட்டில் என்ன வேல்யூன்னு கேட்குறேன். அப்போ இந்த 100 இந்த டேட்டில் என்ன வேல்யூ இருக்கும்னு சொன்னால் 103. இந்த 2 இந்த டேட்டில் என்னவாக இருக்கும் அப்படின்னா 2 months இன்ட்ரெஸ்ட் சேர்க்கணுமா இல்லையா? ஸோ 2 rupees into 12% per annum for 2 months. இதுதான் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்குறாங்க. ஏன் சார் அந்த இடத்துல 3 போட்டிங்க, இங்கே 2 போட்டிங்கன்னா டிவிடெண்ட் எப்போ வருதுன்னு பாருங்கள். டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட் மந்த் வந்துச்சுன்னா 3rd month கொண்டு போகிறதுக்கு 2 மாதம் இன்ட்ரெஸ்ட் போடணும். 3வது மாதம் வந்திருந்தால் 1 month இன்ட்ரெஸ்ட் போடணும். 3வது மாதம் அந்த ஷேரை கொடுக்கும்போது டிவிடெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் போட வேண்டாம். 0th பீரியடில் இருந்தால் நீங்கள் நேராக இதுலேருந்தே கூட சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுவும் 0th பீரியட் வேல்யூ. டிவிடெண்ட் இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டு 98 போட்டிருக்கலாம். இது ஃபியூச்சர் வேல்யூ கொண்டு போகிறதுக்கு. ப்ரெசன்ட் வேல்யூ கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறது? அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன் கேஸ் டு பிரிங் இட் டு ப்ரெசன்ட் வேல்யூ. ஓகே, இது 1 month ப்ரெசன்ட் வேல்யூ கொண்டு வந்திருந்தால் போதுமானது. ஸோ ப்ரெசன்ட் வேல்யூவா ஃபியூச்சர் வேல்யூவா அது எந்த டேர்மில் இருக்குது? ஒவ்வொரு கேஷையும் தனித்தனியாக ஹேண்டில் பண்ணோம். அப்போ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வருது? 0.04. ஓகே, கிளியர்? 0.04. ஸோ அப்போ 0.04 ஆட் பண்ணனா 2.04. இது உங்களுடைய காஸ்ட்டு, இது ஹோல்டருக்குடைய ரெவென்யூ அப்படின்னு சொன்னாக்கா 100.96. சார் இப்போ நான் எவ்வளோ சார் தருவீங்க? 100 ரூபா. 3 மாதம்னா ஒரு 96 பைசா எக்ஸ்ட்ரா போட்டு கொடு. அவ்வளோ சீப்பரா சார்? நடுவில் நான் ஒரு டிவிடெண்ட் என்ஜாய் பண்ணுறேன் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். கிளியர்? ஸோ இது வித்தவுட் டிவிடெண்ட் மாடல். ரெட் கலரில் இருக்கிறது வித்தவுட் டிவிடெண்ட் மாடல், க்ரீன் கலரில் இருக்கிறது வித் டிவிடெண்ட் மாடல். அந்த டிவிடெண்ட் எப்போ வேணாலும் இருக்கலாம். நான் ஃபஸ்ட் இயர் எண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் மந்த் எண்டில் வந்த டிவிடெண்டாக நான் அஷ்யூம் பண்ணியிருக்கிறேன். யூஸ்வலாக 3 months தானே இருக்கும், மேக்ஸிமம் 3 to 6 months தான் இருக்கும். அது அந்த மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Yeah, come on, finish off copying this. I will go for the second concept. அதுக்கப்புறம் illustration start பண்ணிடலாம். Okay, rate of dividend. Dividend yieldனா என்ன? Dividend yieldனா என்ன? You have to understand these 3 terms here. Dividend yield. Face value rupees 100, market value rupees 500. Dividend per share, ஒரு ஷேருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ₹10. ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா ₹10ங்க. இதுதான் டிவிடெண்ட். இஸ் தட் ஓகே? ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா ரேட் ஆஃப் டிவிடெண்ட். ஓகே, டிவிடெண்ட் பை ஃபேஸ் வேல்யூ. 10 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறோம் ஃபார் எவ்ரி 100 rupees ஃபேஸ் வேல்யூ.
ஷேர்ஸுக்கு அப்படின்னா 10%. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு டிவிடெண்ட் ரேட். இதை நான் கேபிட்டல் டின்னு யூஸ் பண்ணுவேன் நோட்டேஷன்ஸ், இதை ஸ்மால் டின்னு யூஸ் பண்ணுவேன், இதை டிஒய்ன்னு யூஸ் பண்ணுவேன், இதை டிஒய்ன்னு யூஸ் பண்ணுவேன். இஸ் தட் ஓகே? கிளியர்? கேபிட்டல் டி, ஸ்மால் டி, டிவிடெண்ட் yield. Now, what is called dividend yield, sir? Dividend yield என்ன? Dividend yield என்ன அப்படின்னு சொன்னாக்க, dividend எவ்வளவு கிடைக்குது for your investment of 500, அதாவது மார்க்கெட் வேல்யூ. இது ஷேர் ஹோல்டர்ஸுடைய ஆஸ்பெக்ட்ல பார்க்குறோம். சார் 10 ரூபாய் டிவிடெண்ட் தந்திருக்கிற சார் 100 ரூபாவுக்கு அப்படின்னு கம்பெனி சொல்றார், 10% கொடுத்தன்ட்டு. ஆனால் ஷேர் ஹோல்டர் சார் நீங்கள் 10 ரூபா கொடுத்தீங்க, ஓகே 100 ரூபா டிவிடெண்ட் ஷேருக்கு, பட் அந்த 100 ரூபா ஷேர் மார்க்கெட்டில் 500 ரூபா போயிட்டு இருக்கேன், நான் 500 ரூபா கொடுத்து தானே வாங்கியிருக்கிறேன், அப்போ 500 ரூபாய்க்கு நீங்கள் வெறும் 10 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கிடைச்சது 2% அப்படின்றார். இந்த 2% பேர் டிவிடெண்ட் yield. இந்த 2% பேர் டிவிடெண்ட் yield. ஸோ டிவிடெண்ட் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அண்ட் டிவிடெண்ட் yield. ஸோ தீஸ் ஆர் த 3 terms you have to understand. இதுக்கு நான் டி கேபிட்டல் டி, இதுக்கு ஸ்மால் டி, இதுக்கு டிஒய். இஸ் தட் ஓகே? Now உங்களுக்கு வேணுன்ட்டு எப்போ கொடுக்கலாம்னு சொன்னால், டிவிடெண்ட்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்கேஸ் டிவிடெண்ட் சொன்னால் ஃபியூச்சர்ஸ் கண்டுபிடிக்கும் போது டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் டிவிடெண்ட், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் டிவிடெண்ட், ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் டிவிடெண்ட். ஃபியூச்சர் வேல்யூ ப்ரெசன்ட் வேல்யூ, ஏன்னா இந்த கொஸ்டின் நான் சொன்னேன் இது ஃபியூச்சர் வேல்யூ கொண்டு போயிருக்கிறேன். சில புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்பாட் ரேட் 100 ருபீஸு, டிவிடெண்ட் 2 ரூபா. எப்போ கிடைக்குது? ஃபர்ஸ்ட் மந்த் எண்டில் கிடைக்குது. அப்போ 0th பீரியடில் எவ்வளோ வரும் இன்ட்ரெஸ்ட்? நம்ம ப்ரெசன்ட் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறோமா இல்லையா, மைனஸ் பண்ணுற மாதிரி வந்துடும், ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். இது 2 மாதத்தோட இன்ட்ரெஸ்ட்னா ஒரு மாதத்துக்கு 0.02 அப்படின்னா 1.98. அப்போ 98.02. இதோட ஃபியூச்சர் வேல்யூக்கு என்ன பண்ண போகிறீங்க, இன்ட்டு 3 months இன்ட்ரெஸ்ட். அப்போ 98.02 இதுக்கு 3 months இன்ட்ரெஸ்ட், சாரி, ஓகே 3 months இன்ட்ரெஸ்ட்னா ஒரு மாதத்துக்கு 1%, 3 மாதம் இல்லையா, 98.02 3 monthsக்கு இன்ட்ரெஸ்ட் 3%, ஓகே, இன்ட்டு 3% divided by 100. If I add this with 98.02, you will get 100.96. You get the same answer. இந்த இடத்துல என்ன பண்ணேன், ஸ்பாட்டோடைய ரேட்டை ஃபியூச்சர் கொண்டு போயிட்டேன், டிவிடெண்ட் எப்போ வந்துச்சோ அதே ஃபியூச்சர் கொண்டு போயிட்டேன், அது இன்கம்ங்கிறனால ஸ்பாட்டோடைய காஸ்ட் வந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், ஸ்பாட் ரேட்டு டிவிடெண்டோடைய ஸ்பாட் ரேட்டை இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் நெட்டு ஸ்பாட் காஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன், இதோடைய ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதுதான் சில பேருக்கு டவுட் வருது, ஏன் சார் இந்த இடத்துல 2 month எடுத்துக்கிட்டீங்க, இங்கே 1 month எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. 2 monthsனா என்ன அர்த்தம், இது ஃபர்ஸ்ட் மந்த் எண்டில் இருக்கிறனால 3rd monthக்கு 2 months எடுத்துக்கிறேன். 0th பீரியட்னா ரிவர்ஸில் கேல்குலேட் பண்ணும்போது 1 month தானே இருக்குது, அதை எடுத்துக்கிறேன். இஸ் தட் ஓகே? திஸ் ப்ராசஸ் யூ ஹேவ் டு பி டபுள் காஷியஸ், ரைட்? அப்படி வரும்போது டிவிடெண்ட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்சல்யூட் ப்ரெசன்ட் வேல்யூவோ ஃபியூச்சர் வேல்யூவோ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஃபியூச்சர் ப்ரைஸ் கண்டுபிடிக்கும் போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆஃப் த டிவிடெண்ட். ஓகே, அதாவது மைனஸ் பண்ணிடுது, ஸ்பாட் ரேட் வந்து இது மைனஸ் பண்ணி ஆகணும். ஸ்பாட் ரேட் ஃபியூச்சர் இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் ரேட் ப்ளஸ் ஆர் ப்ளஸ், ஆக்சுவலி சார் இது மைனஸ் தானே, டிவிடெண்ட்ங்கிறது இன்கம், அது மைனஸ் பண்ணிக்கணும். ஆனால் அஃப்கோர்ஸ் டைம் வேல்யூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். இதுவே ரேட் ஆஃப் டிவிடெண்டாக இருந்தால் என்ன பண்ணணும், அதே லாஜிக் தான். ஆனால் டிவிடெண்ட் வந்து அப்சல்யூட் டேர்மில் கொடுக்கல, டீன்னு சொல்லியிருந்தால் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த டிபென்ச்சர் என்ன இருக்குது இன்ட்டு அதோட இந்த டிவிடெண்ட் பர்சன்டேஜ் போட்டு இந்த நம்பரை இதில் அட்ஜஸ்ட் பண்ணோம், ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் த டைம் வேல்யூ ஆஃப் மணி. டிவிடெண்ட் ஈல்டுன்னு கொடுத்துருந்தால் என்ன சார் பண்ணலாம், டிவிடெண்ட் ஈல்டாக இருந்தால் ரொம்ப சிம்பிள், ஓகே, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து அந்த டிவிடெண்ட் ஈல்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்டட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம 10% வச்சுக்கிட்டோம்னா
அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து டிவிடெண்ட் ஈல்டை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு சம்மை ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 2, 3 ஸ்பாட் ரேட் வந்து உங்களுக்கு 100 rupees and rate of interest being 10%. ஃபியூச்சர் வேல்யூ என்ன சார் இருக்கும்? ஃபியூச்சர் வேல்யூ என்ன சார் தருவீங்க? வேர் த டிவிடெண்ட் yield is 4%. யூஷுவல் டிவிடெண்ட் yieldனா 4%ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ ஃபியூச்சர் வேல்யூ எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இதோடைய ஃபியூச்சர் வேல்யூ தானே 100 ஸ்பாட் ரேட். ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ஸ்பாட் ரேட் இஸ் ஈக்குவல் டு 100. யூ ஹேவ் டு ஆட் தி இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ஆக்சுவலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது, ரைட்? இனியோ நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் ஃபார் த சிம்பிளிஃபிகேஷன் டு ரெடியூஸ் த ஒர்க்கிங் நோட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸ். 100 into 1 plus I to the power n, 100 into 1 plus I. மந்த்லி காம்பவுண்டிங் கூட போட்டிங்கன்னா கொஞ்சம் அக்யூரேசி வரும், அதனால் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீங் 0.10, டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.04 அப்படின்னா adjusted rate of interest is equal to 0.06. ஸோ இந்த இடத்துல 1.06 to the power 3ன்னு போடணும். In case of dividend yield, that will be adjusted from the rate of interest. Okay, 100 into 1.06. இது வந்து of course per year இல்லையா, அதனால நான் என்ன பண்ணுறேன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதை மாற்றிக்கிறேன். பர் இயருங்கிறனால 6% தானே இன்ட்ரெஸ்ட். த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீங் 6%. ஸோ 6% அப்படியே போட்டுக்கிறேன். இன்ட்டு 1/3 months, 3 months, 3/12 போட்டுக்கிறேன். ஓகே, சி பர் மந்த் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பீங் 0.06, அதுவே 6% அப்படின்னா இப்போ ஆன்சர் பீங் 1.5. 1.5 is added, so 101.5 will be the future value. ஸோ அப்போ டிவிடெண்ட்னு அப்சல்யூட் டேர்மில் இருந்தால் அதை டேரெக்டாக ப்ரெசன்ட் வேல்யூவோ ஃபியூச்சர் வேல்யூவோ கண்டுபிடிச்சு நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் டிவிடெண்ட்னு கம்பெனி அனௌன்ஸ்டு 10% ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படின்னு சொன்னாக்கா ஃபேஸ் வேல்யூவில் அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணிவிட்டு அப்சல்யூட் டேர்ம், அப்சல்யூட்னா நம்பர் டேர்முக்கு மாற்றி யூஸ் பண்ணுங்கள். அதே டிவிடெண்ட் ஈல்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரியே இருக்கும். அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்டட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் டிஸ்கவுண்டிங்கோ இல்லை ஃபியூச்சர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ தீஸ் ஆர் த 3 aspects you have to understand. Is that clear? Yeah, come on, finish up copying this. Future contract on a non-dividend paying stock. Dividend payment panala. The underlying stock is available for 70, face value 10, with the continuously compounded risk-free rate being 8%, CCRRI. Otherwise, simply we can use the rate of interest notation I அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். Number 1 being find the future price. Number 1, find the future price. Spot rate 70, future rate எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னால் கண்டினியூஸ் காம்பவுண்டிங்காக இருந்துச்சுன்னா ஸ்பாட் ரேட் இன்ட்டு P to the power P into E to the power, spot rate is equal to, future rate is equal to spot rate into E to the power IT. ஓகே, அப்போ ஸ்பாட் ரேட் வந்து நமக்கு 70, E to the power I வந்து 8% per annum, பட் இது 3 months expiry period. 0.08 into 3 monthsங்கிறது 0.25. The final future value is equal to final future value. So in the value 0.08 into 0.25, இது வந்து 0.02. E to the power this value, okay, E to the power 0.2 போட்டிங்கன்னா this value being 1.2214. okay, E to the power 0.02. okay, 1.0202, then multiply with 70. இது வேணா இப்படி போடலாம்.
70 into 1.0202. Okay. Yeah, 0202 into 70 போட்டிங்கன்னா this value being 71.71 point. Okay. 42 will be the answer. இதுதான் future value. சார் இந்த வேல்யூ என்ன சார் பண்ணுறது, நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலன்னா அப்படின்னு சொன்னாக்க, ஒன் செகண்ட், திஸ் டேபிள் மே பி கிவன். அப்போ 0.02ன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே வருது இந்த வேல்யூ 0.0, இது 0, இது 0. ஓகே, 02 அப்படிங்கிறது இந்த இடத்த மீன் பண்ணுது. திஸ் இஸ் த பிளேஸ், திஸ் இஸ் த பிளேஸ் 1.0202. யூ கேன் டேக் அப் திஸ் ஒன், யூ கேன் டேக் அப் திஸ் ஒன். கிளியர்? ஸோ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் இந்த வேல்யூ, திஸ் வேல்யூ யூ ஹேவ் டு டேக். கிளியர்? 0.02 இந்த வேல்யூ. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ கிடச்சிடும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். if the scientific table means calculator is not given அப்படின்னு சொன்னாக்க, as you are not allowed to use that. அல்லது இந்த டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, புக்கில் போடும்போது இந்த மாதிரி ஈஸியாக போட்டுருங்க சார்ன்னு சொல்லியிருப்பேன். பட் எக்ஸாமில் வரும்போது அதை நீங்கள் மாற்றிக்கணும். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 70 இன்ட்டு வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 8% இல்லையா? 8%னா குவார்ட்டருக்கு வந்து 2%. 2% நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2%, தட்ஸ் ஆல். அப்போ 70 into 2% போட்டிங்கன்னா 1.4, யூ வில் பி கெட்டிங் 71.4, ஆல்மோஸ்ட் க்ளோஸர். ஒரு 2 பைசே 3 பைசே நமக்கு டிஃப்ரென்சஸ் வரும். இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை மந்த்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அக்யூரேட் ஆன்சர் வந்துடும். இதுக்கு பதிலாக மந்த்லி காம்பவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 3 months தானே, ஒரு மாதத்துக்கு 8%னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்? டிவைட் பை 12, 0.6667 வருது. இந்த பர்சன்டேஜ் வச்சு கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். தட் மே பி மோர் அக்யூரேட். அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்பாட் ரேட் 70, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது எப்படி போடுவீங்க? 70. ஓகே, ஒன் செகண்ட். the rate of interest being வச்சுங்க, future value is equal to spot rate into 1 plus I to the power n. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாட் ரேட் வந்து 70, 1 plus I எவ்வளோ? 8%, 0.08. நான் வந்து மந்த்தாக மாற்றிக்கிறேங்க. 3 monthsனா 3 monthஸாக மாற்றிக்கிறேன். டிவைடட் பை மந்த்னு வரும்போது டிவைடட் பை 12 போடணும். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் டு த பவர் 3 months. இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணும்போது நான் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் ஆல்மோஸ்ட் க்ளோசர் வேல்யூவை நீங்கள் அரைவ் பண்ணிக்க முடியும். ஸோ 0.08 divided by 12 plus 1 is the value within the bracket to the power 3 ன்னு சொன்னால், இன்ட்டு போட்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா பவர் 2, இன்னொரு மாதிரி ஈக்குவல் பண்ணிங்கன்னா பவர் 3 கிடச்சிரும். நான் இங்கே பவர் ஃபார்முலா இருக்கிறதுனால டேட்டா யூஸ் பண்ணுறேன். டு த பவர் 3, த வேல்யூ பீங் 1.02013 வருது. இன்ட்டு 70 போட்டிங்கன்னா this value is 71.41 வந்துடுது. ரொம்ப க்ளோசர் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஜுகாட் மாதிரி, in absence of the table and other informations, you can of course get it, right, for fast way. Okay, that's how you can do it here. Now let's move on to the next question. இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டாக் பேஸ் a dividend yield of 5%, find out the future price. Dividend yield ன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? You have to find out the adjusted yield, adjusted rate of interest, which is nothing but rate of interest minus dividend yield. அப்படின்னா இது 8% இருக்குது. 8%லேருந்து நீங்கள் 5% சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அப்போ இதுக்குரிய ஃபார்முலா ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் ரேட் இன்ட்டு இ டு த பவர் ஐடி. அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாகவே. அப்போ செகண்ட் ஒர்க்கிங்கில் ஸ்பாட் ரேட் 70, இ டு த பவர் ஐ வந்து 0.03. எப்படி கிடச்சிது? 3%. We have subtracted the dividend yield and period being 0.25. 0.25. So yeah, 0.25 into 0.03. Okay, this is the power. 0.0075 வருது. e to the power 0.0075. This is the value into 70. If I multiply, then the ultimate value being 70.52.
ஆர் 526 னா 53 ன்னு போட்டுக்கலாம். 70.53. Third option வரும்போது if the stock pays a dividend of 1 rupee 50 paisa in 3 months time 3 மாசத்துக்கு பிறகு 1 ரூபாய் கொடுக்குறாங்க. The same 70 to the power e to the power it. ஆனா அப்போ ஒரு டிவிடெண்ட் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த டிவிடெண்ட நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். டிவிடெண்ட் பை தி எண்ட் ஆஃப் 3rd இயர். இது வந்து ஃபியூச்சர் வேல்யூ கொண்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் டிவிடெண்ட் எவ்வளவு கிடைக்குதோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் which is 71.42 from the working note number 1. டிவிடெண்ட் பை தி எண்ட் ஆஃப் 3rd month மூணாவது மாசம் கடைசியில கிடைச்சிருக்கு. அது ஒரு 1 ரூபாய் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா the ultimate future value being 69.91. Is that clear? Then we'll move on to the next one. 4. If the stock pays a dividend of 1 rupee 50 paisa in 1 month's time, find out the price. ஒரு மாசத்திலே கொடுத்துறாங்க அப்படின்னா future is equal to spot rate into e to the power it. இது தனிங்க. அது வந்து டிவிடெண்ட் வந்துச்சுன்னா அந்த டிவிடெண்ட் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். டிவிடெண்ட் ஃபியூச்சர் வேல்யூ கொண்டு போயிட்டு நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 1 month டைம் சொன்னால் ஒரு மாசத்துக்கு அப்புறம் 1 ரூபாய் வருது. ஓகே, அப்போ 3 மாசம் முடிவில் வரும்போது e to the power it. ஸோ ஸ்பாட் ரேட் வந்து 70 rupees இன்ட்டு e to the power it வரும்போது 0.08 இன்ட்டு 0.025. ஓகே, 3 months இல்லையா? மைனஸ் டிவிடெண்ட் எவ்வளோ வருதுன்னா 1 rupee 50 paisa பை த எண்ட் ஆஃப் 1 monthன்னு சொன்னால் இதுக்கு 2 மாதம் தான் டைம் இருக்குது. ஸோ e to the power 0.08 இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 2 monthsன்னு சொன்னால் 2/12. ஓகே, we know this value. இந்த வேல்யூ நமக்கு 71.42ங்கிறது ஃபர்ஸ்ட் இயர்லேயே கால்குலேட் பண்ணிட்டோம். 71.42. அதுலேருந்து நான் இப்போ என்ன சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன்? இந்த வேல்யூ நான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். இஸ் தட் ஓகே? லெட் மீ ட்ரை டு calculate that one here. ஓகே, 0.08 into 2/12 போட்டிங்கன்னா this value being 0.0133ன்னு போகுது நமக்கு. இஸ் தட் கிளியர்? Now 1.5 to the power this one. Okay, future value தானே கொண்டு போகணும். 1 second. e to the power e to the power this one. Okay, the value being 1.014. okay, ஸோ எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறேன் பாருங்க. இதை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இ பவரை கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு அது ஏற்கனவே மெமரி ப்ளஸில் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இ பவர் ஓகே, 1 second. e power memory receive and this is the value multiplied with 1.5, then the ultimate value being 1.52. So 1.52. If I subtract 1.52 from 71.42, the ultimate value being 69.89. So spot rate the காட்டிலும் ஃபியூச்சர்ல சீப்பரா தரேன்னு சொல்லி இருக்காங்க. Just see that. Then fifth question. If the stock pays a dividend of 2 today, இன்னைக்கு கொடுத்துறாங்க, ஃபைண்ட் த ப்ரைஸ் ஆஃப் த ஃபியூச்சர்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கே கொடுத்துட்றாங்க. அப்போ ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்பாட் ரேட்டு இன்றைக்கே வந்துருச்சுன்னா ₹70 சார் இன்றைக்கி ரேட்டு, இன்னும் ₹2 வந்துருச்சு அப்படின்னா உடனே சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா D0 இது ஸ்பாட் ரேட்டில் 0ல் இருக்குது, டியும் 0 இருக்குன்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஃபியூச்சர் வேல்யூக்குரிய ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். e to the power it யூஸ் பண்ணிக்கலாம். So 70 minus 2 rupees 68 into e to the power it ஓட வேல்யூ நம்ம இங்கே போட்டு வச்சிருக்கிறோம் ஏற்கனவே 1.0202. So then the ultimate value being 68 into 1.0202. okay, 68 into 1.0202. okay, 4 sorry என்னாச்சு? Yeah, multiplication cancel out full. Okay, 68 into 1.0202. yeah, 69.37. 69.37 is the answer.
I request you to understand the earlier concept as well as this one also, so that you will understand the basic calculations of futures. Sixth one, பாருங்க. If the stock pays a dividend 10% today, dividend 10% today என்ன அர்த்தம்? dividend rate இது. dividend rate இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபேஸ் வேல்யூ இன்ட்டு ரேட் ஆஃப் டிவிடெண்ட். அப்போ ஃபேஸ் வேல்யூ வந்து ஒன்றும் சொல்லலை, இங்கே கொடுத்துருக்குறாங்க. சொல்லலைன்னா யூஸ்வலாக 10 தான் இருக்கும். ஸோ 10 × 10% போட்டிங்கன்னா 1 ரூபி. ஸோ அப்படின்னா இன்னைக்கு தானே பே பண்ணுறாங்க. இன்னைக்கு பே பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னைக்கு இருக்கிற ரேட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எஸ் மைனஸ் டிவிடெண்ட் அட் 0th பீரியட், அதுக்கப்புறம் e⁻it யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பாட் ரேட் 70, டிவிடெண்ட் டுடே பீயிங் ஜஸ்ட் 1 ரூபி, சப்ட்ராக்ட் பண்ணுங்க 69. அண்டு e⁻it வேல்யூ நமக்கு இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் 1.0202. ஸோ த அல்டிமேட் வேல்யூ பீயிங் 69 இன்ட்டு திஸ் ஒன், 69 into 1.0202, the final value being 70.39. So what is your assignment அப்படின்னு சொன்னாக்க இந்த 2 நாள் ரொம்ப சீரியஸாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒன்று, டைம் வேல்யூ ஆஃப் மணியோடைய ஃப்ரீ லெக்சர்ஸில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூ ஆஃப் மணி கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு மட்டும் எமர்ஜென்சிக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் கொடுத்துருக்கிறது இந்த விஷயங்கள், இந்த பார்ட்டை ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, ஃபியூச்சர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இயர்லி காம்பவுண்டிங், ஹாஃப் இயர்லி காம்பவுண்டிங். டெய்லி காம்பவுண்டிங்காக இருந்துச்சுன்னா அது கேல்குலேஷன் ஸ்டஃப்ங்கிறனால வி டிபெண்ட் ஆன் கண்டினியூஸ் காம்பவுண்டிங் ஸ்ட்ராட்டஜியான e⁻ அப்படிங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரெசன்ட் வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூக்கான ஃபார்முலா இது. இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணி இந்த இல்லஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். இந்த ஈங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர்னு சொன்னேன். ஓகே, தென் லேட்டர் ஆன் இந்த இது வந்து நீங்கள் ஃபியூச்சர் வேல்யூவில் கொண்டு போய் கம்பேர் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு பீரியடில் கூட வேல்யூவை கம்பேர் பண்ணலாம். இப்போ அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோ எதுவாக இருந்தாலும் சரி, எந்த டேட்டில் கம்பேர் பண்ணுறோமோ அந்த டேட்டுக்குரிய வேல்யூவை மாற்றி கம்பேர் பண்ணுங்கள். தேர்ட் இயரில் கம்பேர் பண்ணுறது தான் யூஷுவல் மாடல். செகண்ட் இயரில் கம்பேர் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணாலும் சரி, எங்கே கம்பேர் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வருங்கிறதுக்கு இந்த இல்லஸ்ட்ரேஷனை கைட் பண்ணியிருக்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் we have then discussed டிவிடெண்ட்னா என்ன, ரேட் ஆஃப் டிவிடெண்ட் என்ன, டிவிடெண்ட் ஈல்ட்னா என்னன்னு 3 ஆங்கிள் பார்த்துருக்குறோம். டிவிடெண்ட்ங்கிறது அமௌண்ட்டில் இருக்கும். ரேட் ஆஃப் டிவிடெண்ட் அப்படிங்கிறது பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக தட் பர்சன்டேஜ் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஆன் தி ஃபேஸ் வேல்யூ. டிவிடெண்ட் ஈல்ட் அப்படிங்கிறது யூஸ்வலாக இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஆன் த மார்க்கெட் ப்ரைஸ். அதை வந்து நீங்கள் ஃபியூச்சர் வேல்யூ ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அதுக்குன்னு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்டட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் தான் கொஷின் நம்பர் 2. திஸ் இஸ் இனஃப் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த பேசிக் கான்செப்ட் ஆஃப் வேல்யூவிங் எனி ஸ்டாக்ஸ் ஃபியூச்சர் வேல்யூ. இஸ் தட் ஓகே? ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு வாட்ச் ஆல் தோஸ் வீடியோஸ் வாட் வி ஹவ் ரெஃபர்ட். ஓகே, டைம் வேல்யூ ஆஃப் மணி நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள், நம்பர் 1. ஓகே, நம்பர் 2 இதில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ். ஓகே, ஃபண்டாஸ். Meet you in the next sessions with the variations. Okay, that's all for today. Have a nice day then.